அன்னைக்கு குழந்தைங்களுக்கு தளபதி அப்படிங்கும் போது புரியாதுண்ணா. விஜய் அப்படின்னு சொன்னும் போது தான் அவங்களுக்கு தெரியும். இல்ல புரியல மேடம். தளபதி அப்படின்னா சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கூகுள்ல ஒரு நிமிஷம் இதை வச்ச பாருங்களேன். அதனால நாங்க ஏன்னா தளபதினா எல்லாருக்கும் மு க ஸ்டாலின் சார். எப்படி தளபதி அப்படின்னா மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? டேய், காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சிக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்குமே அவர் பேரு தளபதி, அவரு எல்லாரும் தளபதின்னு கூப்பிடுவாங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியாதுடா டேய். தெரியாது. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அது தெரியாது. போடா வடான்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ முழுக்கவே அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்த்து நான் அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆயிருக்கேன். டிவிகே அக்கா ஏன் டிஎம்கே அக்காவா மாறி? டப்பு மாமே, காசு வேணும்ல. நம்பி ஏமாந்துட்டீங்க. டிவிகேல நான் ஜாயின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் இளைஞர்களை அரசியல் களத்துல அவங்க ஏத்துப்பாங்க. இளம் பெண்களை ஆகட்டும் இளைஞர்களை ஆகட்டும் அரசியல் களத்துல அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்றது நீங்க சொல்றீங்க. பட் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அப்படி எதுக்கு அந்த கட்சி முழுக்கவே இளைஞர் மட்டும்தான் அதிகமா இருக்காங்களே? கம்ஃபர்டபுளா இல்லைன்னா எல்லாரும் போயிருப்பாங்களே, நீங்க மட்டும் போறதுக்கு காரணம் என்ன? நீங்க டிவிகேல இருந்து அவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இப்போ வேற கட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போ டிவிகே அப்படின்றது வந்து இன்னைக்கு நேத்து வந்த கட்சி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்கிற கட்சி அது. அதுல வந்து டிவிகே அப்படின்ற ஒரு அஃபிஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதில் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது மூலியமாகவே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த மக்கள் இயக்கமாகவே நம்ம தளபதி பேரை வச்சு நின்று அதில் பல இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க திமுக அதிமுகவை எதிர்த்து. இவங்க வந்துட்டு இப்போதான் அவங்களுக்கு 21 22 வயசு ஆகுது. இந்த இன்டர்வியூவில் பேசுகிறாங்களா, அவங்க பேர் கூட எனக்கு சொல்ல பிடிக்கல. அவங்களுக்கு வந்து இப்போ தான் 20 21 வயசு ஆகுது. இந்த கட்சிக்கு எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு கெஸ் பண்ணி பாருங்களேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் கட்சி ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு சென்ட்ரலில் வந்தாங்க. அதை பாதியில் அப்படியே புட்டுன்னு போயிட்டாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு பத்தில். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஃபேன்ஸ்லாம் பிடிச்சிட்டோம், ஃபாலோவர்ஸ் கெச்சிச்சு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு காசு கெச்சிச்சு. இந்த கட்சியில் இருந்து இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்க முடியல அப்படின்றதுனால எந்த கட்சியில் இன்னும் காசு அதிகமாக தராங்களோ அங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சில மாதங்கள் மட்டுமே வேலை செஞ்சுட்டு எனக்கு ஆட்சியில் இடம் வேணும் கட்சியில் இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசணும். மக்கள் இயக்கத்துல இருந்து வேலை செஞ்சு அதுக்கான உழைப்பை அங்கெல்லாம் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு ஒரு சில போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பத்திலிருந்து வேலை செஞ்சவங்க தான். சும்மா இன்னைக்கு நான் வந்த உடனே எனக்கு ஒரு ஆட்சியில் இடம் கொடுங்க, நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துருவாங்களா? நீங்க என்ன ஸ்டாலின் சாரோடைய பொண்ணா இல்லை ஸ்டாலின் சாரோட தங்கச்சியா? நீங்க வந்த உடனே அடுத்து நீங்க தான்மா சிஎம் உங்களை கொடுத்து உட்கார வைக்க. என்னமா பேசுற நீ? நியாயமா பேசணுமா இல்லையா? நல்லா பண்ற அவார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு தரவே இல்லை? ஆமா, இந்த தற்கொலை வந்து 10 மெடலு 50 ஆஸ்கர் அவார்டு வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து பேசிங்கிறான். டேய், பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் 2018 வாங்கினாரா? தெரியாம சும்மா பேசணுமேனு ஏதோ பேசுறது, எதுவும் தெரியாது. சும்மா இப்போ 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபாய் போட்டாங்க, அதுக்கு நீங்கள் பேசணும் இப்போன்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கல. நீ பேசுறது அட்லீஸ்ட் ஒரு செட் ஒட்டியாச்சும் உட்காந்து பேசுறீங்களா? கொடுத்த 500 ரூபாய்க்கு இங்கே தான் உட்காந்து பேச முடியும்னு சொல்லிட்டு 4 சேர் வீட்டிலேருந்து எடுத்து வந்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீலாம் இதை பத்தி பேசுறியே தற்கூரி. இல்ல அந்த அளவுக்கு தற்கூரிகளா இருக்கானுங்க பாரு. ஆக்சுவலா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து வரோம், விஜய் சார் கட்சியில இருந்து வரோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் என்ன செய்யறாருன்னா, விஜய்லாம் சொல்லக்கூடாது, தளபதின்னு சொல்லு, தலைவர் பேர் கொண்ட தளபதி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இதை பாக்குறவங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்ட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு ஒரு தலைவரோட பெயரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்போ? ஆக்சுவலா
நீங்க மாத்திட்டீங்க உடனே தளபதி கட்சியில இருந்து வரோம். இல்ல அப்ப எல்லாருக்கும் எல்லா சமம்னா என்னது அது? இந்த ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் தான் நான் இவங்கெல்லாம் போடா வடம் தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இவங்கன்னு சொன்னா அது அசிங்கமான வார்த்தைங்க. இல்ல அப்ப எல்லாருக்கும் எல்லா சமம்னா என்னது அது? ரோட்ல போற நாயை கூப்பிடுற மாதிரி சூ போ சீ வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். இந்த நான் சொல்லிட போறேன். இந்த தேவையில்லாத வார்த்தைகள் இப்ப நான் அதை சொன்னேன்னா நீங்க அதுக்கு பீப் போடுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தற்கொலைகளுக்கெல்லாம் அதுதான் மரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்போ நீயே இப்படி பேசுறியே, நீ உங்க அப்பாவை போய் பேர் சொல்லி கூப்பிடுவியா? உங்க தலைவரை தான் சரி பேர் சொல்லி போய் கூப்பிடுவியா? இது காமன் சென்ஸரா டே தற்கொலைவாயா? காமன் சென்ஸரா இது? எல்லாரையுமே பேர் வச்சு கூப்பிட முடியுமா? உங்க வீட்டுல யாருன்னா கூப்பிடுவியா பேர் வச்சு? உன்னோட வயசுல பெரியவங்களை போய் இங்க வா போ அப்படின்னு கூப்பிடுவியா? மரியாதைடா அது. அதை கூட தெரியாம தற்கொலைத்தனமா பேசுங்கிறீரா தற்கொலை. இப்ப வேற ஒரு பேரை மாத்திட்டாங்க. ஆமா ஜேவி. ஜேவி ஜேவினா தெரியுமா? ஜேவினா என்ன? ஜோசப் விஜய். ஜோசப் விஜயா? ஜோக்கர் விஜய். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்லாம் ரோட்ல கத்தினுக்குது. இப்ப நம்ம தளபதி வீட்டு முன்னாடி இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரீட் டாக் கத்தினுக்குதுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து திரும்ப கத்தின்னு இருக்க முடியுமா? அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் கத்துறதுலாம் அவர் இக்னோர் பண்ணிட்டு நீங்களாம் என்ன வேணா கத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 2 பிஸ்கெட்டு போட்டு வீட்டில் மிச்சம் மிஞ்சி இருக்கிற சோறை எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கரெக்டாக பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அது அவர் வருவாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வந்துட்டார் ஆல்ரெடி. மனுஷன் ஆல்ரெடி நிறைய இடத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ மாநாடு வரப்போகுது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கத்திட்டு இருக்குல்ல, இதெல்லாம் கதற ஓட போறாரு. அது மட்டும் தெரியும் எனக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம்ம ட்ரிகர் ஆச்சு. நான் அதனால தான் கொஞ்சம் டீசெண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடியல. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் பேசுனதே இல்லை. இந்த யூடியூப் சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பேசுனது. நிறையா பேர் எதோ பேசியிருந்தப்பையும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் இந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இந்த தற்கொலை டாக்ஸ் எல்லாம் நான் வந்து சாரின்லாம் சொல்ல போகிறதில்ல. இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிற மரியாதை. ஏன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் அவங்களுக்கு திரும்ப மரியாதை ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த தற்கொலைக்கே அது மரியாதை தெரியாதப்போ அந்த தற்கொலை ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் நம்ம என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? தாவேக்கால இருக்கும்போது நீங்க இப்போ வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, ஒரு 2-3 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுதா? சரி, அது வரைக்கும் தாவேக்கால இருந்தீங்க. அப்போ விஜயின் பணிகளை அவர் செய்யற செயல்களை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு வருஷம் செஞ்சாதானே இதுக்கு தானே தற்கொலை உங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்றோம். அவங்க எங்கடா கட்சியில வேலை செஞ்சாங்க? அவங்களுக்கு பேர் கேட்ட உடனே போய் ப்ரொமோஷன் பண்ணின்னு அவங்கக்கிட்ட காசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு ப்ரொமோஷன் வீடியோ காசு வாங்கின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்க கட்சியில் இருந்தாங்களா? இவங்க கட்சியில் வேலையை தான் பார்த்தாங்களா? கட்சி வேலையை விட்டு மற்ற வேலையும் தான் அதிகமாக பார்த்தாங்க. சும்மா போய் ஃபோட்டோ போட்டு போஸ்ட் கொடுக்குறது, வீடியோக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே காசு ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே ப்ரொமோஷன் காசுலாம் பார்த்தல, டிஎம்கே ப்ரொமோஷன் பண்ணால் இன்னும் டபுளாக காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கட்சிக்கு வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு கட்சி உங்களோட அதிகமாக இப்போ நீங்கள் 500 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் இன்னொருத்தங்க 550 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே போய் பேசுவாங்க. அந்த தற்கொலை கிட்ட போய் நீ கேட்டுங்கிற தற்கொலையே வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக எனக்கு இத்தனை நாள் 200 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பேசுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னும் நான் நார்மலாக பேசாமல் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன். பட் ஸ்டில் இந்த தேவையில்லாத வார்த்தைகள் இப்போ நான் அதை சொன்னேன்னா நீங்கள் அதுக்கு பீப் போடுற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கான மரியாதை அவங்களே இழந்துக்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. அப்புறம் அந்த பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களே, என்னோட சின்ன பொண்ணு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. கட்சியில் வந்து எனக்கு அந்த இடத்த கொடுக்கல, அதனால நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கிடைக்காது. அப்படி கிடைச்சிச்சின்னா அது பெர்மனெண்ட்டும் இல்லை. அது ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதான் ஏஜ் இப்போ தானே அவங்க ஒரு 21, அந்த மெச்சூர்டு வயசு இன்னும் அந்த மெச்சூர்டு வயசு கூட வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நார்மலாக ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறனாலே போன உடனே நம்மளுக்கு மேனேஜராகவோ இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய லீட்ஸை கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு அதை பற்றி என்ன, அந்த ப்ராசஸ் என்னன்னு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கின பிறகு தான் நீ அதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் போன உடனே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு நினச்சா, ஏம்மா வைஷ்ணவி பார்த்துக்கம்மா, உஷாராரு, கொஞ்சம் டேஞ்சரான கட்சி அந்த கட்சி. போய் சேர்ந்துட்டு அவங்க அம்மாவும் அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே.
ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம் அந்த ஒரு சேஞ்சு, அங்கேருந்து இங்கே, அங்கே பேர் எடுத்துகிட்டு இங்கே வந்தது. இதெல்லாமே ஒரு அகைன் ஸ்டன்ஸு, ஒரு ட்ராமா, வியூஸுக்காக, லைக்ஸுக்காக, அட்டென்ஷன் கிராபிங்காக அப்படின்றது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட பெய்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காசு கொடுத்து பெடிகிரி கொஞ்சம் போட்டு வச்சுட்டா சாப்பிட்டு எங்கே போய் கற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு போய் விட்றோமோ அங்கெல்லாம் போய் கத்திட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இதுதான் இதெல்லாம் பேசுறது சீரியஸாக எடுத்துக்கூடாது. பட் ஸ்டில் அது கேட்கும் போது அப்படியே சுருக்குன்னு ஏறுதா, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நானும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதையாக தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் முடியல. அவங்க அந்த தற்கொலை இங்கே பேசுகிறது, அந்த தற்கொலைலாம் இந்த மாதிரி தாங்க பேசணும். ஏன்னா மரியாதை, யூ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான், சிம்பிளாக சொல்லணும்னா. அவங்க கொடுத்தா தான் நம்ம திரும்ப கொடுக்க முடியும். அவங்க கொடுக்காதப்ப இது வரைக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பற்றியும் பேசி வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். எதுலையாச்சும் போடா வாடா இந்த மாதிரிலாம் பேசியிருப்பேனா? நான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த மரியாதையோடய பேசியிருக்கேனே. ஆனால் இந்த தற்கொலைங்க அந்த நாகரிகம் கூட தெரியாமல், அந்த ரெஸ்பெக்ட்னா என்ன, கொள்கைன்னா என்ன, அது எதுவுமே சுத்தமாக தெரியாமல் சும்மா தற்கொலை மாதிரி கொடுத்து 500 ரூபாய்க்கு ஏதோ கற்றுணுமேன்னு சொல்லிட்டு வந்து கத்தின்னு இருக்குதுங்க. இந்த மாதிரி தற்கொலை மாதிரிலாம் பேசிட்டு சுத்தாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.